இதே மாதிரி உங்களுக்கும் பஞ்சு போல் கொழுக்கட்டை வரணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். மாவு இந்த மாதிரி பஞ்சு போல் இருந்தாலே நமக்கு கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் காலையில் பண்ணி வச்சாலும் அது ஈவினிங் வரைக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு நாம் மாவை சரியான பதத்தில் பிசைஞ்சு வைக்கணும். அதுக்கு சரியான பதத்தில் தண்ணி சேர்க்கணும். அது எப்படிலாம் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பரான, ரொம்ப குயிக்காக நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்படி முன்னாடியெல்லாம் கொழுக்கட்டை பண்ணுவோமோ அதே மெத்தடு தான். ஒரு சிலது நமக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இப்படி பண்ணினா தான் கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி எப்படி கொழுக்கட்டை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முன்னாடியெல்லாம் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முன்னாடி கையில் இடித்து அப்படிலாம் பண்ணுவாங்க. நம்ம கையில் இடிக்கலை. அதுக்கு பதில் நம்ம கடையில் இருக்க மாவு தான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். நான் இன்றைக்கி எள்ளு பூரணம் வச்சு இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு எப்படி பண்ணலான்னு பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு எடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப நல்லது தான். எந்த எள்ளு வேணால் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்க்கறதுக்கு முன்னாடி அதை நல்லா டஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரே ஒரு தடவை தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ வர எள்ளெல்லாம் அதிகமாக மிஷினில் தான் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வரதுனால அதிகமாக கல்லெலாம் இருக்கிறதில்ல. அப்படி இருந்தாலும் ஒரு சில எள்ளில் கல்லெலாம் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா தண்ணி போட்டு கழுவிட்டு கல் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எதுவுமே போடாதீங்க. எண்ணெய் எதுவுமே போடாமல் மிதமான சூட்டில் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளில் இருக்க தண்ணியெல்லாம் எப்படி போயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா அது ரொம்ப ஈஸி. அது வெடித்து நமக்கு வரும். அப்படி வெடிக்கும் பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது வெடித்ததுனாலே தண்ணியெலாம் அதிலேருந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம கழுவுனதுனால அது மேலே கொஞ்சம் தண்ணியெலாம் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் போயிருக்கும். இருந்தாலுமே எள்ளை நம்ம வறுத்துட்டு தான், நீங்கள் தண்ணியிலே போடலனாலும் எள்ளை இந்த மாதிரி வறுத்துட்டு தான் பூரணத்துக்கு பயன்படுத்தணும். எள்ளு வெடிக்க ஆரம்பித்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது சேர்க்குறதா இருந்தால், நீங்கள் யூஸ்வலாக பூரணம் பண்ணும்போது என்னெல்லாம் போடுவீங்களோ அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்து பூரணம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வெறும் எள்ளு வெல்லம் மட்டும்தான் வச்சு இந்த பூரணம் ரெடி பண்ண போகிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுருங்க. எடுத்து நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ரொம்ப அரைக்கக்கூடாது, கொரப்பாக தான் அரைக்கணும். ஏன்னா ரொம்ப அரைச்சோன்னா இதிலேருந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எள்ளு எவ்வளோ எடுத்துருக்கேன்னா, நான் மாவு எந்த பாத்திரத்தில் எடுத்தனோ நான் 1 கப் அளவு மாவு இன்றைக்கி எடுக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் அளவு நீங்கள் எள்ளு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு எள்ளு, 1/2 கப் அளவு வெல்லம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம், பனை வெல்லம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அளவு நான் இன்றைக்கி போட்டிருக்க அளவு நீங்கள் ஓரளவுக்கு குறைவாக இனிப்பு சாப்பிட்ற ஆளாக இருந்தால் இந்த அளவு சரியாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வெல்லம் அதிகப்படுத்திக்கோங்க. நான் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் 1/2 கப் அளவு எள்ளும் 1/2 கப் அளவு வெல்லமும் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் 1 கப்பு வரும் கரெக்டாக. அப்போ 1 கப் மாவுக்கு 1 கப் பூரணம். இதுதான் சரியான அளவாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட மீதி ஆகவே ஆகாது. சரியாக இருக்கும். நீங்கள் இந்த அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக இந்த பூரணத்தை பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா லேசாக சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்திட்டு ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் வெல்லம். அந்த டைமில் நீங்கள் சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் இதே மாதிரி சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். இது கடை மாவு. கடையில் நீங்கள் என்ன பிராண்டு மாவு வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவு தான் பூரணத்தையும் நீங்கள் மெஷர் பண்ணணும். அப்போ தான் சரியாக இருக்கும் இதுவும் அதுவும். நான் 1 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். இது 250 ml இருக்கும். இதுக்கு 1/2 கப் அளவு, அதே கப்பில் 1/2 கப் அளவு நான் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். பாருங்கள் எப்படி கொதிச்சது. இப்போ அந்த நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த மாவில் சேர்த்துடணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கணும். இந்த மாவுலையாவது சரி, இல்லைனா தண்ணியில் ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு, இந்த மாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த கொதித்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டே வரணும். சேர்த்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பூனோ ஏதோ வச்சு கை வச்சு மட்டும் பண்ணிடாதீங்க. ரொம்ப சூடாக இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பூன் இல்லைனா கரண்டியோட பின்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் வச்சு நல்லா இதே மாதிரி கலந்துகிட்டே வந்தீங்கன்னா
உங்களுக்கு எல்லா மாவுலேயும் நல்லா படுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்துகிட்டே வரும்போது மாவு எல்லாமே நல்லா வெந்துடும். உங்களுக்கு ஒரு 80% இப்போயே நல்லா வெந்துடும். அதனால் உங்களுக்கு கொழுக்கட்டை வைக்கும்போது ரொம்ப குயிக்காக ரெடியாகி கிடச்சிரும் நமக்கு. அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே டைமும் ஊற்றிடாதீங்க. நம்ம எடுத்துருக்க தண்ணி சரியாக அளவு கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக இருக்குதே அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க. ஒரு சில டைம் தண்ணியாகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே மாதிரி கலந்துகிட்டே வாங்க. நான் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் தான் 1.5 கப் அளவு தண்ணி அளந்து வச்சேன். எனக்கு சரியாக இருந்தது. அந்த 1.5 கப் தண்ணியை நான் இதில் அப்படியே சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாமே நல்லா பூ மாதிரி இப்போயே நமக்கு வெந்து கிடச்சிரும். இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், தொடவே தொடாதீங்க, அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சம் சூடு வந்து குறைஞ்சிருக்கும். அந்த டைமில் நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து அதை யூஸ் பண்ணலாம். நல்லா பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ எடுத்த மாவு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டவும் ஒட்டாது. நான் இதில் ஒன்றும் எண்ணெய் சேர்க்கவே இல்லை. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நான் இதில் கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்கவே இல்லை. உங்களுக்கு எண்ணெய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இதில் வரைக்கும் இதில் ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்கவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போதே நமக்கு கையில் ஒட்டவே ஒட்டாமல் ரொம்ப நல்லாவே வரும். இப்போ நீங்கள் கையில் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எடுத்து இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நாம் வந்து பிசைஞ்சு எடுக்கணும். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க, எல்லா மாவுலேயும் தண்ணி பட்டிருக்கா அப்படின்னு. ஏன்னா ஒரு சில இடத்துல மாவு அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் நல்லா தண்ணி, இந்த சுடு தண்ணி வந்து அதில் படுற மாதிரி ஒரு ஸ்பூனோ கரண்டி ஏதோ ஒன்று வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும், ஒரு சில இடத்துல மாவு அங்கங்கே நிற்கும் இல்லையா, அதுலேயும் சுடு தண்ணி பட்டு அந்த மாவு நல்லா நமக்கு வெந்துடும். மாவு நல்லா வெந்து இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் இதை எடுத்து அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கொழுக்கட்டை செய்ய ரெடி பண்ணலாம். மாவு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போயே அதை வெந்து தான் இருக்குது. இப்போயே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அழகாக வெந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்ததும் மாவை எல்லாம் நல்லா ஒன்றா இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் பிசைய வேண்டாம். லேசாக பிசைஞ்சாலே போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து ரொம்ப நம்ம ஸ்ட்ரென்த்தெல்லாம் அதில் போட்டு அந்த மாதிரிலாம் பிசையணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு லைட்டாக பிசைஞ்சாலே போதும். உங்களுக்கு எண்ணெய் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லேசாக ஒரு ஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வரைக்குமே இதில் எண்ணெயோ நெய்யோ எதுவும் சேர்க்கவே இல்லை. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவே போதும். இப்போயே உங்களுக்கு தேவையான சைஸ் நீங்கள் உருண்டை பண்ணி தனியாக வைக்கணும் அப்படின்னு நினச்சா உருண்டை பண்ணி வச்சுட்டும் நீங்கள் கொழுக்கட்டை பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக இதுலேருந்து எடுத்து கூட பண்ணலாம். மாவு காயும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே எண்ணெயோ வெண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று தடவி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான மோல்டு எது வேணுமோ அதை எடுத்து வச்சுட்டு நம்ம இதில் கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை மோல்டு இல்லை, நான் கையில் தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இல்லை வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷீட்டில் நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் நெய் எது வேணால் தடவிட்டு ஒரு எலுமிச்சம் பழம் அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை எடுத்தால் தான் கரெக்டான கொழுக்கட்டை வந்து எல்லாம் ஒரே சைஸாக கிடைக்கும். பார்க்க ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் இருக்கும். ஒரு எலுமிச்சம் பழம் அளவுக்கு உருண்டை எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரமோ ஒரு கிண்ணமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ரவுண்டு வேணுமோ அந்த அளவுக்கான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன கப் எடுத்திருக்கேன். இது எனக்கு வந்து அந்த கொழுக்கட்டை எனக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு இது இருந்துச்சு. அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலே போதும். அந்த கப்பு எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கு நமக்கு வந்துடுச்சு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி பாத்திரம் நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான சைஸ் கிடச்சிரும். இப்போ நீங்கள் இதில் பூரணை வச்சு நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி மடிப்போம் இல்லையா, அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப கஷ்டமே இல்லை, கொஞ்சம் கூட கஷ்டமே கிடையாது. அவ்வளோதான். இதை எடுத்து 2 பக்கமும் நம்ம இப்படி சேர்த்தோன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிடும். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 100 கொழுக்கட்டை கூட பண்ணிடலாம். அவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடும். இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க வீட்டில், ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கும் போது இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் அச்சில் வச்சு பண்ணும்போது கூட கொஞ்சம் லேட் ஆகும். இதில் பண்ணும்போது ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். உங்களுக்கு ஏதாவது டிசைன் மாதிரி வேணும் அப்படின்னா ஓரங்களெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து அந்த பூரணமும் வெளியே வராது, ஒரு டிசைனாகவும் தெரியும் நமக்கு. வேறு ஏதாவது டிசைன் வேணுனாலும் நீங்கள் இதில் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஷேப் வேணும்னா இந்த மாதிரி கவரோ வாழை இலையோ வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்.
நாம் இந்த மாதிரி கவரோ இல்லை வாழை இலையோ வச்சு யூஸ் பண்ணும்போது எவ்வளோ கொழுக்கட்டை வேணும்னாலும் பண்ணலாம். பண்ணுறதுக்கு கஷ்டமே தெரியவே தெரியாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்கிட்ட கொடுத்தாலே அவங்களே கடகடன்னு பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. இது மேலே ஒரு பாத்திரம், கிண்ணம் அந்த மாதிரி வச்சு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கையில் கூட ப்ரெஸ் பண்ணலாம். கையில் ப்ரெஸ் பண்ண கொஞ்சம் உங்களுக்கு நல்லா பழகிடுச்சுன்னா நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணும்போதே நமக்கு நல்லா நமக்கு எவ்வளோ ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பூரணம்லாம் வச்சு பண்ணும்போது நல்லா தின்னாக பண்ணுங்கள். தின்னாக பண்ணும்போது தான் நமக்கு பூரணத்தோட டேஸ்ட்டும் அந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட்டும் நல்லாவே கிடைக்கும். ரொம்ப திக்காக பண்ணிட்டிங்கன்னா மாவு மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மோதகம்லாம் பண்ணுவோம் இல்லையா, மோதகம் பண்ணும்போது அது ஷேப் வந்து நமக்கு வரவே வராது. அது அச்சு இருந்துச்சுன்னா வரும். அச்சு இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த கிண்ணம் ஷேப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி வராதவங்க இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட்டு ஒரு குட்டி கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி குட்டி கிண்ணம் இருக்கிறதுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி சின்ன கிண்ணம் கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் பாலித்தீன் கவர் போட்டுக்கோங்க. அது மேலே எண்ணெய், பட்டர் ஏதாவது ஒன்று தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணும்போதே தனியாக அது வருது. அந்த மாதிரி நமக்கு தனியாக அழகாக அதுவே வந்துடும். நமக்கு கஷ்டப்பட்டு அது எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. கிண்ணம் ஷேப்பும் நமக்கு நல்லாவே கிடச்சிரும். நீங்கள் உருண்டை மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த உருண்டைக்கும் இந்த கிண்ணத்தை யூஸ் பண்ணி பண்ணலாம். மோதகம் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த கிண்ணம் யூஸ் பண்ணியே நம்ம மோதகமும் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக வரும். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். அச்சு இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கிண்ணம் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம உருண்டைக்கு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், மோதகமாக பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் அப்படியே எடுக்கலாம் வரலை அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் கவரை எடுத்தீங்கன்னா தனியாக அந்த கவர்லேருந்து அதுவே வந்துடும். இந்த மாதிரியும் நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு அது வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட எடுக்கலாம். கவர் எடுக்கும்போது தனியாக அதுவே கழண்டு வந்துடும் நமக்கு. இதில் நம்ம பூரணத்தை வச்சு உங்களுக்கு இது உருண்டையாக வேணும்னா நீங்கள் உருண்டையாக எடுத்துக்கோங்க. இல்லை நமக்கு மோதகம் ஷேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோதகம் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். உண்மையாகவே நம்ம அதை அச்சில் பண்ண மாதிரியே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது. நான் வந்து இப்போ தான் இந்த வீடியோக்காக தான் நான் அச்சே வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் அச்சு யூஸ் பண்ணிடலாம், நான் கொழுக்கட்டை பண்ணவே மாட்டேன். நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் கொழுக்கட்டை எப்போவுமே பண்ணுவேன். நான் வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காக இந்த இயர் தான் நான் அச்சு வாங்கி வச்சுருக்கேன். இல்லைனா நான் இந்த மாதிரி தான் செய்வேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனோ கத்தியோ வச்சு லைன் கொடுத்தேன். அதில் லைன் கூட கொடுக்க மாட்டேன். ஒரு சில டைம் வேறு குட்டி குட்டி டிசைன் கூட நான் அதில் பண்ணிலாம் வைப்பேன் நான். இது பார்க்குறதுக்கு அப்படியே நமக்கு அந்த அச்சிலேருந்து எடுத்து கொழுக்கட்டை மாதிரியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப சுலபமாக எப்படி அச்சு இல்லாமல் கொழுக்கட்டை பண்ணலான்னா இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாவு முக்கியமாக நம்ம கொழுக்கட்டை இன்றைக்கி வீடியோவே அதுதான். இந்த மாவு வந்து நீங்கள் இந்த மெத்தடில் ப்ரிப்ரேஷன் பண்ணிங்கன்னா இந்த மாவு வந்து மறுநாள் வரைக்கும் கூட உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நம்ம அச்சிலேருந்து எடுத்த மாதிரியே இருக்குது இல்லையா. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை அச்சில் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் மாவு இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன அச்சு வேணுமோ அந்த அச்சில் வச்சு நீங்கள் கொழுக்கட்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மார்க்கெட்டில் நிறைய டிசைன்ஸில் கிடைக்கிது. கொழுக்கட்டை அச்சு நிறைய டிசைன்ஸில் கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் கொழுக்கட்டை மேக்கர்லாம் வேறு வந்திருக்கு. நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட கொழுக்கட்டை பண்ணலாம். நானும் முன்னாடியெல்லாம் கொழுக்கட்டை அச்சுலாம் வச்சு கொழுக்கட்டைலாம் பண்ண மாட்டேன். இப்போ தான் இந்த வீடியோக்காக நான் அச்சு வாங்கியிருக்கேன். இல்லைனா நான் முன்னாடியெல்லாம் இதே மாதிரி தான் பண்ணுவேன். முன்னாடி எனக்கு இந்த மாதிரி பண்ணி இப்போ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஈஸியாகவே எனக்கு வரும். ஒரு 4-5 செய்யும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் கொழுக்கட்டை. நான் நிறைய கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். இப்போ அச்சு வச்சும் பண்ணியிருக்கேன், கையிலையும் பண்ணியிருக்கேன். எல்லா கொழுக்கட்டையுமே நான் இப்போ ஆவியில் வேக வச்சுருக்கேன். இது ஆவியில் வேக வச்சு எடுக்கிறது கூட ரொம்ப நேரம்லாம் ஆகாது. 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஆவியில் வேக வச்சா போதும். நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி இதை கலந்ததுனால கொழுக்கட்டை வேகிறதுக்கு அதிக டைம்லாம் எடுக்கவே எடுக்காது. வெறும் 2 நிமிஷம் வச்சிங்கனாலே நமக்கு சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்கும். நாம் செய்து வச்ச கொழுக்கட்டைலாம் பாத்திரத்தில் வச்சிடலாம். நான் இதை ஒரு 2 நிமிஷம் தான் வைப்பேன். 2 நிமிஷம் கழித்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பஞ்சு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 2 மினிட்ஸ்லேயே நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. மாவு மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு 2 மினிட்ஸ் தான் இது ரெடி பண்ணுறதுக்கு. இந்த கொழுக்கட்டைலாம் பிக்கும்போதே உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நான் பிச்சு வேணால் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம பிக்கும்போதே தெரியுது உங்களுக்கு.
நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இது வாயில் வச்ச உடனே நம்ம மென்று முழுங்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே அப்படியே கரைஞ்சி போகும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை பிஞ்சு போகாது, வெடிப்பு வராது, காஞ்சி போகாது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை உங்களுக்கு கிடைக்கும். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.